வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பிளேட் டெக்டானிக்ஸ், புவி தகடியல். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃபினாமினன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ளே எர்த்துக்குள்ளே ஏற்படக்கூடிய சில ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ் அதாவது சக்திகள், இந்த சக்திகள் மூலமாக எப்படி எர்த்து சர்ஃபேஸ் மேலே எப்படி சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த மாற்றங்களில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது எர்த்து சர்ஃபேஸில் சில அசைவுகள் உருவாகிறது, அதே போல் சில மூமெண்ட் உருவாகிறது. அதாவது சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த எர்த்தினுடைய டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே இடத்துல இருக்காது. அது மாற்றத்துக்கு உள்ளாகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் மாறி செல்லும். இந்த கான்செப்டை தான் நம்ம பிளேட் டெக்டானிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த பிளேட் டெக்டானிக்ஸ்னால தான் நம்ம எர்த் சர்ஃபேஸ் மேலே நிறைய ரிலீஃப் ஃபீச்சர்ஸை பார்க்குறோம். இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அது மவுண்டன்ஸ் ஆகட்டும், அதாவது மலைகள் ஆகட்டும், இல்லை மற்ற பிளாட்டியூஸ் ஆகட்டும். ஸோ இந்த ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்லாம் மெயினாக அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நாம் ஒரு சில ஈவெண்ட்ஸ், எர்த்குவேக்ஸ் அதாவது நில அதிர்வு, அதே போல் இந்த வோல்கானோஸ்னு சொல்கிறோம் இல்லையா, எரிமலை, இந்த ஃபினாமினம் எதனால் ஏற்படுதுன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக தான் இது வந்து ஏற்படுது. அப்போது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்கள், அதாவது உள்ளிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை இங்கிலீஷில் எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. எண்டோஜெனட்டிக்னா உள்ளிருந்து ஏற்படக்கூடிய இந்த எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நாம் எதன் கீழே நாம் படிக்கிறோம்னா பிளேட் டெக்டானிக்ஸ் கீழே தான் நம்ம படிக்கிறோம். இந்த பிளேட் டெக்டானிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஜியாகிரஃபியில் வரக்கூடிய மற்ற கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போது பேசிக்காக ஞாபகம் வச்சுங்க, புவி தகடியல் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடியது பூமியின் உள் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி, இந்த சக்தி மேலே வெளிப்பட்டு என்ன ஆகுதுன்னா அது சில சேஞ்சஸை எர்த்து சர்ஃபேஸ் மேலே உண்டாக்குது. அந்த சேஞ்சஸ் எப்படி உருவாகுது, அந்த சேஞ்சஸ் எதில் கொண்டு போய் விடுதுன்னா நிறைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை உருவாக்குது. இந்த எர்த்து சர்ஃபேஸ் மேலே சில மூமெண்ட்டை ஏற்படுது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிளேட் டெக்டானிக்ஸ் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எர்த்தினுடைய இன்டீரியரை பற்றி நம்ம படிப்போம். எர்த்து நமக்கு எல்லாருமே தெரியும். எர்த்து ஒரு சாலிட் மாஸ். இது ஒரு சாலிட் மாஸ், அதாவது எப்படின்னா ஒரு பால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சாலிட் பால். இது ஒரு சாலிட் பால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது உள்ளே பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டென்ட், கம்போசிஷன் ஹோமோஜீனஸாக இருக்காது. ஹோமோஜீனஸ்னால் ஒரே சப்ஸ்டன்ஸே உள்ளே இருக்காது, ஒரே எலிமெண்ட்டே உள்ளே இருக்காது, நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதே போல் இது வந்து நிறைய லேயர்ஸாக உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லேயர்ஸை பார்த்தீங்கன்னா முதல்ல பேசிக்காக 3 லேயர் நம்ம பார்க்கணும். இந்த ப்ளூவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாப் லேயரை நாம் க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம், மேல் ஓடு. அடுத்தது க்ரீனில் கொடுத்துருக்க லேயரை மேண்டில், மூடகம்னு சொல்கிறோம். கடைசியாக வரக்கூடிய அந்த லேயர் இருக்கு இல்லையா, கோர், இந்த ரெட்டில் இருக்குது பாருங்கள். இந்த 2 சர்க்கிளுமே சேர்த்து கோர் தான். இது என்னன்னு சொல்கிறோன்னா கருவம்னு சொல்கிறோம், கோர். அப்போ பேசிக்காக 3 லேயர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், க்ரஸ்ட், மேண்டில், கோர். இதுதான் 3 லேயர்ஸ் ஆஃப் எர்த். இது அப்படியே நம்ம கட் செக்ஷனில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம கட் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். மேலே க்ரஸ்ட், அதனுடைய டிஸ்டன்ஸ்லாம் நான் அங்கே போட்டிருக்கேன். க்ரஸ்ட், ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அதுக்கு நம்ம நேரம் வேஸ்ட் ஆகும். க்ரஸ்ட், அது கீழே மேண்டில், அது கீழே கோர். ஸோ கட் செக்ஷன் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், 3 லேயர்ஸ் ஆஃப் எர்த். இது சென்டர் ஆஃப் தி எர்த். கோர் முடிகிற இடத்துல சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்குது. இது எர்த் சர்ஃபேஸ். இந்த மேண்டில் இந்த மேண்டில்குள்ளே நம்ம பார்த்தோம்னா உட்பிரிவுகள் இருக்குது. இதை மெயினாக 2 டிவிஷனாக பிரிக்கலாம், அப்பர் மேண்டில், லோவர் மேண்டில். அதனுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அது கீழே கோரையும் 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க, ஒன்று அவுட்டர் கோர், இன்னர் கோர். சரி, இப்போ ஏன் எர்த் இவ்வளோ லேயர்ஸாக இருக்குது? நம்ம வெளியே பார்க்குறதுக்கு ஒரே பாலாக தான் தெரியுது. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், எர்த் இஸ் எலிப்டிக்கல் ஸ்பீராய்டு அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஒரே பால் தானே, உள்ள ஹோமோஜினஸானதாக இருக்கணும். ஏன் லேயர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எர்த் ஃபார்ம் ஆனது நமக்கு தெரியும், ஏஜ் ஆஃப் எர்த் 4.6 பில்லியன் இயர்ஸ் ரஃபா. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆச்சோ அதே டைமில் தான் எர்த்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது சன் எப்போ ஃபார்ம் ஆச்சோ அதே டைமில் தான் எர்த்தும் ஃபார்ம் ஆயிருக்கு. எர்த்து மட்டும் இல்லை, மற்ற பிளானட்ஸும் ஆக்சுவலாக சன்லேருந்து உடைந்து வந்து சில பாகங்கள் தான் இன்றைக்கி தேதியில் இருக்க பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சன் உருவான டைமில் தான் அந்த மற்ற பிளானட்ஸும் உருவாகிருக்கு. இனிஷியலாக எர்த்தும் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஹாட் பால், ஒரு நெருப்பு பந்தாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹாட் பால் கூலாகி உள்ள நிறைய லேயர்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. எர்த்துக்குள்ளே இருக்க கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். எர்த்துக்குள்ளே அயன், நிக்கல்,
காப்பர், அலுமினியம், இது மாதிரி பல எலிமெண்ட்ஸ் உள்ள நம்ம பார்க்குறோம். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் எர்த்துன்னு சொல்கிறோம். அப்போ 4.6 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹாட் பாலாக இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா கோல்டாக ஆகுது. ஸோ கூலாக என்ன ஆகுதுன்னா ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இதுக்கு எர்த்தினுடைய ரொட்டேஷனும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்தந்த எலிமெண்ட் அதனுடைய டென்சிட்டிக்கு ஏற்றது மாதிரி என்ன ஆகுதுன்னா லேயராக ஃபார்ம் ஆகுது. டென்ஸாக அதிக அடர்த்தி கொண்ட எலிமெண்ட்ஸ்லாம் கீழே இறங்கிடுது. டென்சிட்டி கம்மியாக இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் மேலேயே இருக்கும். ஸோ அந்த க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆக்சிஜன், சிலிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாப் மோஸ்ட் லேயர் க்ரஸ்ட்டில் இருக்கும். கீழே இறங்கி வர அந்த ஹெவி எலிமெண்ட்ஸ் இருக்கும். அயன், நிக்கல்லாம் அடியில் இருக்கும். அதெல்லாம் வந்து கோரில் இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டில் இருக்கக்கூடிய மெயின் எலிமெண்ட் என்னென்ன இருக்குன்னா அயன், மெக்னீஷியம் மெயினாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் கோரில் இருக்கக்கூடிய மெயின் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் நிக்கல். இந்த லேயரை வந்து நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. NiFeனா சிலிக்கா ப்ளஸ் அயன். ஸோ இந்த கோரில் நம்ம கவனிக்கக்கூடிய ரெண்டு மெயின் எலிமெண்ட்ஸ் அயன் அண்ட் நிக்கல். ஒன்று அயன், இன்னொன்று நிக்கல். இந்த கோர் இருக்கு இல்லையா, இதில் ரெண்டு டிவிஷன் பார்த்தோம், அவுட்டர் கோர், இன்னர் கோர். இதில் ஒரு மிகப்பெரிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த அவுட்டர் கோர் ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அங்கம் எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்குது, வாட்டர் போல் இருக்கான். அது எப்படி ரொம்ப ஆச்சரியமா இல்லை? இன்னர் கோர் எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கோர் லிக்விடாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அவுட்டர் கோரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், வெப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அவுட்டர் கோரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அயன் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேஜிலே இருக்குது. அப்போ அந்த எர்த் ரொட்டேட் ஆகும்போது இந்த எர்த்தோடு சேர்த்து இந்த அவுட்டர் கோரும் ஒரு லிக்விடாக ரொட்டேட் ஆகுது. இந்த எர்த்தினுடைய ஒரு மேக்னட்டிசம்க்கு இந்த ஃபேக்டரும் ஒரு காரணம். அப்போ அந்த ஹை டெம்பரேச்சர்னால அந்த எலிமெண்ட்ஸ்லாம் மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேஜில் அவுட்டர் கோரில் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கோர் எப்படி இருக்குது, சாலிடாக இருக்குது. இது எவ்வளோ ஒரு விந்தையாக இருக்குது பாருங்கள். அவுட்டர் கோர் லிக்விடாக இருக்குது, ஆனால் இன்னர் கோர் சாலிடாக இருக்குது. இதுக்கும் ஒரு விளக்கம் அளிக்கிறாங்க சயின்டிஸ்ட். அவுட்டர் கோர் ஹை டெம்பரேச்சர்னால லிக்விடாக இருக்குது. ஸோ மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, மெல்ட் ஆகி லிக்விடாக எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. சரி, ஓகே. ஆனால் இன்னர் கோரில் வரும்போது கிட்டத்தட்ட அவுட்டர் கோருக்கும் இன்னர் கோருக்கும் காம்போசிஷன் வந்து அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனாலும் இன்னர் கோர் ஏன் சாலிடாக இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, க்ரஸ்ட், மேண்டில், அவுட்டர் கோர், இதெல்லாம் சேர்ந்து கீழே அது அழுத்துது இந்த இன்னர் கோரை. அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவர்லைங் வெயிட் இருக்கு இல்லையா, இது வந்து சூப்பர் இன்கம்பண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்த அழுத்தமும் இந்த இன்னர் கோர் மேலே விழுது. அப்போது இன்னர் கோரில் சொல்லப்போனால் அவுட்டர் கோரை விட ஹை டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஆனாலும் இங்கே லிக்விடாக இல்லை. ஏன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகம். அப்போ அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னால இந்த இன்னர் கோரில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் சாலிடாக தான் இருக்குது. ஸோ லிக்விடாக விட மாட்டுது. மேலே இருக்க லேயர்ஸ், இந்த க்ரஸ்ட், மேண்டில் மற்றும் அவுட்டர் கோர் என்ன பண்ணுது, அதனுடைய அழுத்தத்தால் இன்னர் கோரை அது மெல்ட் ஆக விடுறது கிடையாது. அந்த அளவுக்கு அழுத்தி அதை டென்ஸாக வச்சுருக்கு. அதனால தான் இன்னர் கோர் எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக எர்த்தினுடைய லேயர்ஸ். க்ரஸ்ட், அப்பர் மேண்டில், லோவர் மேண்டில், அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர். சரி, இப்போ எர்த்தினுடைய லேயர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ எர்த்தினுடைய லேயர்ஸை பார்த்த நாம் அடுத்தது பிளேட் டெக்டானிக்ஸ்குள்ளே இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். பிளேட் டெக்டானிக்ஸ் எப்படி நடைபெறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளேட் டெக்டானிக்ஸ்ன்றது நான் சொன்னதை போல் பூமியின் உள்ள இருந்து வரக்கூடிய சக்திகளால் பூமிக்கு மேலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எந்த சக்தி காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்மல் கன்வெக்டிவ் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. வெப்பசலன ஓட்டம். இந்த கன்வெக்டிவ் கரண்ட் மூலமாக தான் இந்த பிளேட் டெக்டானிக்ஸை நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தெர்மல் கரண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் மேண்டில் இல்லையா, அந்த நடு லேயர் மேண்டில், இந்த மேண்டில்குள்ளே இருந்து தான் இந்த சக்தி மேலே எழுது. மேலே இது வந்து எழுந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னா க்ரஸ்ட் வரைக்கும் போகுது. அதுக்கு நடுவில் ஒரு லேயர் ஒன்று வருது பாருங்கள் புதுசாக, ஆஸ்ட்ரோனோஸ்பியர்னு சொல்லி. ஆஸ்ட்ரோனோஸ்பியரை நம்ம ஏற்கனவே பார்க்கல.
சொல்லப்போனால் ஆஸ்ட்ரோனோஸ்பியர்ன்றது ஒரு செப்பரேட் லேயர் கிடையாது. அது வந்து க்ரஸ்ட்டுக்கும் மேண்டிலுக்கும் உள்ளே இருக்க ஒரு ஜங்ஷன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆஸ்ட்ரோனோஸ்பியர்னு சொல்கிறோம். ஆஸ்ட்ரோனோஸ்பியர் மென்பாறை கோளம். இந்த ஆஸ்ட்ரோனோஸ்பியருக்கு மேலே தான் இந்த க்ரஸ்ட் இருக்குது. சொல்லப்போனால் அந்த க்ரஸ்ட் வந்து மேண்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோனோஸ்பியர் மேலே மிதந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மேண்டிலிருந்து எழக்கூடிய சக்தி தான் இந்த வெப்பசலன ஓட்டம். இந்த தெர்மல் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் வெப்பசலன ஓட்டம் இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மேண்டிலுக்குள்ளே நம்ம என்ன பார்த்தோம், ஹெவி எலமெண்ட்லாம் இருக்குது, அயன் போன்ற எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. இந்த எலிமெண்ட்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மேண்டிலுக்குள்ளே ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கும். நான் சொன்னது போல் அங்கே டிரான்ஸ்மியூட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமாக என்ன நடைபெறுதுன்னா அந்த சக்தி வந்து மேலே எழுந்து வருது. மேலே எழுந்து எங்கே வருதுன்னா இது வந்து க்ரஸ்ட்டுக்கு வருது. இந்த சக்தியை வந்து கன்வெக்டிவ் கரண்ட்டு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் உள்ளேயோ கேஸ் உள்ளேயோ உருவாகி வர ஒரு ஃபோர்ஸை தான் நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த கன்வெக்ஷன் மூலமாக இந்த ஃபினாமினன் மூலமாக உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கரண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இந்த தெர்மல் கன்வெக்டிவ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தெர்மல் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா சக்தியாக மேல் எழுந்து வருது. மேல் எழுந்து வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மேல் ஓடு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடும். இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணி விடும். சிம்பிளாக நீங்கள் எப்படி நினைக்கலாம்னா, ஒரு பலூன் உள்ள வாட்டரை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பலூனை நம்ம வெளியே இருந்து ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த மேலே இருக்க லேயர் தான் க்ரஸ்ட்டு. அது என்ன பண்ணோன்னா அந்த க்ரஸ்ட்டை உடைச்சிட்டு அந்த தண்ணி வெளியே வர ட்ரை பண்ணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபினாமினன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த தெர்மல் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் தான் பிளேட் டெக்டானிக்ஸ் மெக்கானிசம்க்கு உந்துதலாக இருக்கக்கூடிய சக்தி. அப்போ பிளேட் டெக்டானிக்ஸ்க்கு எந்த சக்தியை வச்சு அது நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப சலன ஓட்டத்தை வச்சு தான் அது வந்து நடைபெறுது. TCCன்னு வச்சுங்க. சரி, இப்போ இந்த தெர்மல் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் மேண்டிலிருந்து க்ரஸ்ட்டுக்கு வருது. இது எப்படி வருது, இது வர்றதுனால என்ன நடைபெறுது, அதனால் என்ன மாற்றம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த டயக்ராமுக்கு வாங்க கீழே. அதே தான் நம்ம கீழே பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம். இந்த TCC மேலே வருது இல்லையா, மேண்டிலிருந்து மேலே எழுது பாருங்கள். மேலே எழுந்து இது வந்து க்ரஸ்ட்டு மேலே போகுது. இந்த க்ரஸ்ட்டில் போய் சில மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராமை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வருவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த க்ரஸ்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மேல் ஓடுங்கிறது தான் டாப் மோஸ்ட் பாடி எர்த்தில் இருக்கக்கூடியது. இந்த க்ரஸ்ட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் என்னென்னா, இந்த க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ரஸ்ட் எப்படி இருக்குன்னா பூமி பந்து இருக்குது, அந்த அவுட்டர் லேயர் தான் நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ ஒரு வெங்காயம் இருக்குன்னா அந்த வெங்காயத்து மேலே இருக்க அந்த தோலை தான் நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த க்ரஸ்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக இல்லை, ஒரே ஒரு ஷெல்லாக இல்லை. அது எப்படி இருக்குன்னா ஒரு பிளேட்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த எர்த்தை ஒரு குளோபாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம இந்த மாதிரி மேப்பாக எடுத்து பார்த்தோம்னா இது நம்ம ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் நம்ம எர்த்து க்ரஸ்ட்டை இப்படி நம்ம ஒரு மேப் வடிவில், ஒரு அட்லஸ் வடிவில் நம்ம எடுத்தோம்னா அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டு தான் இப்போ க்ரஸ்ட்டு இல்லையா. அது எப்படி இருக்குன்னா ஒரே ஷீட்டாக இல்லை, வெவ்வேறு ஷீட்டாக இருக்குது பாருங்கள், ஒரு ஷீட்டாக இருக்குது. அதை என்னன்னு சொல்கிறோம்னா பிளேட்டுன்னு சொல்கிறோம், புவி தகடுன்னு சொல்கிறோம். ஒரு பிளேட்டும் ஒரு டிவிஷனாக இருக்குது. நம்ம மேலே வானத்துலேருந்து பார்க்கும்போது பூமி ஒரே இதாக தான் தெரியும். ஆனால் உள்ளே அந்த க்ரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உட்பிரிவாக இருக்குது, ஒரு டிவிஷனாக இருக்குது. அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிளேட்டுன்னு சொல்கிறோம். புவி தகடு அதுதான் பிளேட். நமக்கு தெரிய முக்கியமான கண்டங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு கண்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டாக இருக்குது. எல்லா கண்டமும் ஒரு பிளேட்டுன்னு சொல்ல முடியாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பிளேட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா சேர்ந்து ஒரே பிளேட், அமெரிக்கன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃப்ரிக்கன் பிளேட், யுரேஷியா மெயினாக அந்த யூரோப் இருக்குல்ல, யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்த இந்த பார்ட்டை வந்து யுரேஷியன் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அது கீழே வந்தீங்கன்னா இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட், இந்தியாவும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்திரேலியா,
மற்றும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் கீழே வருது. கீழே வந்தீங்கன்னா அண்டார்டிக் பிளேட், இது ஆஸ்திரேலியன் பிளேட் இல்லை, அண்டார்டிக் பிளேட். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பிளேட் வந்து ஒரு ஓஷானிக் பிளேட், பசிபிக் பிளேட். ஸோ பசிபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய பிளேட்டை நாம பசிபிக் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரஸ்ட்டை தான் நம்ம பிரிச்சிருக்கோம், க்ரஸ்ட்டுக்கு மேலே தான் ஓஷனும் இருக்குது, காண்டினென்ட்ஸும் இருக்குது. பசிபிக் பிளேட் வந்து ஒரு ஓஷானிக் பிளேட், ஓஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ரஸ்ட்டுன்றதுனால அதை ஓஷானிக் பிளேட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் பிளேட்ஸ். ஏன்னா இந்த காண்டினென்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய க்ரஸ்ட் வந்து காண்டினென்ட் கீழே இருக்க க்ரஸ்ட்ன்றதுனால நம்ம இது எல்லாத்தையும் காண்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உலகத்து மேற்பரப்பில் இருக்கக்கூடிய க்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியாக இல்லை, வெவ்வேறு பார்ட்டாக இருக்குது. ஒன்று நம்ம வந்து ஒரு பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை அண்டார்டிக் பிளேட், நான் ஆஸ்திரேலியன் ராங்காக எழுதிட்டேன், இது அண்டார்டிக். ஸோ இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் மெயின் பிளேட்ஸ், இதெல்லாம் முக்கியமான பிளேட்ஸ். இது இல்லாமல் நிறையா மைனர் பிளேட்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கிய பிளேட்ஸ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காண்டினென்டல் பிளேட்டை விட ஓஷானிக் பிளேட் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு யுரேஷியன் பிளேட், காண்டினென்டல் பிளேட், இதை கம்பேர் பண்ணும்போது பசிபிக் பிளேட்டினுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்ஸ் ஒரு பிளேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. இது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நகர்ந்துகிட்டே இருக்கும்னா வேகமாக நகராது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஒரு 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி நகரும். அப்போது இது வந்து கோடான கோடி வருஷங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது, இப்போ ஆஃப்ரிக்கா இன்றைக்கி தேதியில் எங்கே இருக்குன்னா நாளைக்கு இன்னும் ஒரு 350 கோடி வருஷம் இல்லை 400 கோடி வருஷம் கழிச்சு ஆஃப்ரிக்கன் பிளேட் உதாரணத்துக்கு இங்கே போய் நிற்கலாம். அமெரிக்கா இருக்கிற இடத்துல ஆஃப்ரிக்கா போகணும். அதே போல் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் எங்கே இருக்கும்னா அண்டார்டிகா இருக்க இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்தியா இருக்குது. அப்போ அந்த பிளேட் நகரும் போது இந்தியாவும் சேர்ந்து நகரும். உதாரணத்துக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 இன்ச் நகரும். அப்போ ஒரு வருஷம் எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் 1 இன்ச். ஆனால் ஒரு 100 கோடி வருஷம் 200 கோடி வருஷம் நம்ம எடுத்துக்கும் போது இந்தியா இப்போ இன்றைக்கி தேதியில் இங்கே இருக்குன்னா இன்னும் ஒரு 200 கோடி வருஷம் கழிச்சு எங்கே இருக்குன்னா அண்டார்டிகா இருக்க இடத்துல இருக்கும். ஸோ அப்போ இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக தான் ஒரு பிளேட்டும் இது வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ அது நகர்ந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த எர்த்து க்ரஸ்ட்டில் பல மாற்றங்கள் ஏற்படுது. எர்த்து க்ரஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கண்டங்களும் ஓஷன்ஸும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, இது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே மெயின் காரணம் என்னென்னா இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் தான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த பிளேட்ஸ், ஓஷானிக் பிளேட்ஸ் அண்ட் காண்டினென்டல் பிளேட்ஸ், இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்டானிக் ஃபோர்ஸஸ் மூலமாக ஒரே இடத்துல இருக்காது. அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், டிராஸ்டிக்காக இருக்காது. ஒரு பிளேட் ஒரு வருஷத்துக்கு 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ தான் நகரும். அப்போ எந்த பிளேட் ஆகட்டும், ஓஷானிக் பிளேட் ஆகட்டும் இல்லை காண்டினென்டல் பிளேட் ஆகட்டும், ஒரே இடத்துல இருக்காது. இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, இந்த மூவ்மெண்ட்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் மீட் ஆகும். இந்த பிளேட் மீட் ஆகிற இடத்துல நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிளேட் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், அப்படின்னா க்ரஸ்டல் பவுண்ட்ரிஸ். ஏன்னா க்ரஸ்ட் மேலே தான் இந்த பிளேட் இருக்குது. இந்த பிளேட்ஸ் ஆர் நத்திங் பட் டிவிஷன் ஆஃப் க்ரஸ்ட். அப்போ 2 பிளேட்ஸை அதை மீட் பண்ணுற இடத்த பிளேட் பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த பிளேட் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு காண்டினென்டல் பிளேட்டுக்கும் இன்னொரு காண்டினென்டல் பிளேட்டுக்கும் நடுவில் கூட இந்த பவுண்ட்ரி இருக்கலாம். இல்லை ஒரு காண்டினென்டல் பிளேட்டுக்கும் ஒரு ஓஷானிக் பிளேட்டுக்கும் நடுவில் கூட இந்த பவுண்ட்ரி இருக்கலாம். இல்லை 2 ஓஷானிக் பிளேட்ஸ் நடுவுலையும் அந்த பவுண்ட்ரி இருக்கலாம். இந்த பிளேட் பவுண்ட்ரிஸ் தான் நமக்கு பிளேட் டெக்டானிக்ஸ் கிளாஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் உன்னுடைய ஃபோர்ஸஸ் மெயினாக எங்கே ஆக்ட் ஆகும்னா இந்த பிளேட் பவுண்ட்ரிஸில் தான் மெயினாக ஆக்ட் ஆகும். மேண்டிலிருந்து வரக்கூடிய அந்த டிசிசி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுன்னா இந்த பிளேட் பவுண்ட்ரிஸில் தான் மெயினாக நிறைய மாற்றங்களையும் மூமெண்ட்டையும் ஏற்படுத்தி விடும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மறுபடியும் நம்ம அந்த டயக்ராமுக்கு வரோம். ஸோ டிசிசி, இந்த வெப்பசலன ஓட்டம் மேண்டிலிருந்து மேல் எழும்பி எங்கே போகுதுன்னா இந்த டாப் லேயரான க்ரஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ க்ரஸ்ட் நமக்கு தெரியும் அப்பர் மோஸ்ட் லேயர், இதனுடைய திக்னஸ் கம்மி, மேண்டில் கம்பேர் பண்ணும்போது இது வீக் லேயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் பார்ட் தான். அப்போ அந்த டிசிசி மேலே எழும்பும்போது இது என்ன பண்ணுதுன்னா அந்த க்ரஸ்ட்டில் சில மாற்றங்களையும் மூமெண்ட்டையும் கொண்டு வருது. அதனால தான் அந்த க்ரஸ்ட் ஒரே இடத்துல இல்லை. அதை க்ரஸ்ட்டுன்னு சொல்லும் போது பிளேட்டை சொல்கிறோம். இந்த க்ரஸ்டல் பிளேட்ஸ் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் நகர்ந்துக்கிட்டே இருக்குது.
சரி, இப்போது இந்த இடத்துக்கு வாங்க. இது வந்து ஒரு பிளேட் பவுண்ட்ரி. இந்த பக்கம் ஓஷானிக் பிளேட் இருக்குது, இந்த பக்கம் கான்டினென்டல் பிளேட் இருக்குது. க்ரஸ்ட் பிளேட் ரெண்டும் ஒன்று தான். அப்போ கான்டினென்டல் பிளேட், ஓஷானிக் பிளேட் ரெண்டும் மீட் பண்ணுற இடத்த நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிளேட் பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பிளேட் பவுண்ட்ரியை நாம் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரினா ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் நேருக்கு நேர் மோதுற மாதிரி இருக்கும். அந்த பவுண்ட்ரியில் ஜாயின் ஆகி வரும். அதான் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நெருங்கி வந்து ஒன்று சேரும். இதுதான் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த பிளேட் பவுண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த இடத்துல ஓஷானிக் பிளேட் ஆனது ஜென்ரலாக கான்டினென்டல் பிளேட்டை விட ஹெவியாக இருக்கும். ஓஷானிக் பிளேட்டினுடைய திக்னஸ் மற்றும் டென்சிட்டி கான்டினென்டல் க்ரஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிலையில் என்ன ஆகும்னா, இந்த ஓஷானிக் பிளேட் கான்டினென்டல் பிளேட் கிட்ட வந்து மோதும் பொழுது ஹெவியாக இருக்கக்கூடிய ஓஷானிக் பிளேட் கான்டினென்டல் பிளேட்டு கீழே செல்லும். இதை வந்து சப்டக்ஷன்னு சொல்லுவாங்க. சப்டக்ஷன்னா கீழே இறங்கி செல்வது. இப்போ ஓஷானிக் பிளேட் கான்டினென்டல் பிளேட் கீழே இறங்கி செல்லும். ஸோ கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபினாமினன் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஓஷானிக் பிளேட் கான்டினென்டல் பிளேட்டு கீழே இறங்கி சென்று என்ன ஆகுதுன்னா, இது வந்து மெல்ட் ஆகுது. இந்த க்ரஸ்ட்டில் ஒரு பகுதி மேண்டில் கீழே இறங்குது பாருங்கள். மேண்டில் கீழே வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஹை டெம்பரேச்சர்னால் இந்த க்ரஸ்ட் என்ன ஆகுது, மேண்டில் கீழே இறங்கி, மேண்டில் கீழே இறங்குது இந்த ஓஷானிக் க்ரஸ்ட், அதாவது ஓஷானிக் பிளேட்டினுடைய ஒரு பார்ட்டு தான் இறங்குது. கீழே இறங்கி மெல்ட் ஆகிடுது. மெல்ட் ஆகி இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்மாவாக வாழுது. மேக்மா அப்படிங்கிறது இந்த க்ரஸ்ட்டு கீழே இறங்கி மெல்ட் ஆகிறது தான் மேக்மான்னு சொல்கிறோம். இந்த மேக்மாவானது ஒரு சில இடங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேண்டில் கீழே இறங்குறது மட்டும் இல்லாமல் க்ரஸ்ட்டு வழியாகவும் திரும்ப மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். தீப்பிழம்பாக மேலே வரும். இந்த தீப்பிழம்பை தான் நம்ம மேக்மான்னு சொல்கிறோம். மேக்மா எங்கெல்லாம் க்ரஸ்ட் வழியாக மறுபடியும் மேலே எழுந்து வருதோ அந்த இடத்துலலாம் வால்கனோஸை நம்ம பார்க்கலாம். வால்கனோஸுங்கிறது எரிமலைகள். இந்த எரிமலை மூலமாக அந்த மேக்மா வெளியே வரும்போது அந்த தீப்பிழம்பை நம்ம இன்னொரு பேர் சொல்லி அழைக்கிறோம், லாவான்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடங்களில் இந்த வால்கனோஸ்லாம் அதிகமாக இருக்கும். மெயினாக இந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் ஒன்று சேர்கிற இடத்துல வால்கனோஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஜப்பான் மற்றும் சவுத் அமெரிக்கா கோஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துலலாம் வால்கனோஸை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இப்போ அடுத்தது அப்படியே இங்கே வாங்க. இந்த பவுண்ட்ரியை நம்ம டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரி, டைவர்ஜென்ஸ்னால் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் விலகி செல்வது, அதான் டைவர்ஜென்ஸ், டைவர்ஜ். இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரெண்டு ஓஷானிக் பிளேட் வந்து ஒன்று சேருதோ அந்த இடத்துல இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரி இருக்கும். இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரியில் ரெண்டு ஓஷானிக் பிளேட்டும் அட்ஜசண்ட்டாக இருக்கும்போது இந்த ஓஷானிக் பிளேட் ஜென்ரலாக கன்வர்ஜென்ட் பிளேட்டை போல் ஒன்றுக்கொன்று இடிக்காமல் என்ன பண்ணோன்னா ஒன்றுக்கொன்று விலகி சொல்லும். அது வந்து டைவர்ஜ் ஆகும். அப்போ டைவர்ஜ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வால்கனோஸ்லாம் நம்ம இருக்காது. இந்த மாதிரி இடத்துல வால்கனோஸ்லாம் இருக்காது. ஆனால் இந்த கீழேருந்து வர இந்த மேண்டிலிருந்து வரக்கூடிய இந்த மேக்மா இருக்கு இல்லையா, இதே மேக்மா என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த மேல்புறமாக மேலே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபினாமினன் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னா ஓஷனுக்கு அடியில் பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஓஷன்ஸ் இருக்கோ அந்த ஓஷனில் தான் இந்த பிளேட் பவுண்ட்ரியை நம்ம பார்க்க முடியும், இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரி. இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரியில் ஒரு ஓஷானிக் க்ரஸ்ட் ஒரு பக்கம் போவோம், இன்னொரு ஓஷானிக் க்ரஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் விலகி சொல்லும், ஒன்றுக்கொன்று விலகி சொல்லும். அங்கே நம்ம இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸை நம்ம பார்க்கலாம். அப்போ மெயினாக ரெண்டு பிளேட் பவுண்ட்ரிஸ், ஒன்று கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ், இன்னொன்று டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ். இந்த மெயினாக இந்த கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ் மூலமாகவும் இந்த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ் மூலமாகவும் தான் நம்ம மெயினாக இந்த க்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நாம் நோட் பண்ண முடியுது. சரி, இப்போ அடுத்தது கான்டினென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரே இடத்துலேருந்து வெவ்வேறு இடத்துக்கு விலகி செல்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபினாமினனுக்கு பேர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம மெக்கானிசத்தை பார்த்துட்டோம். நம்ம மெக்கானிசம் நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு காலத்தில் ஒரு 350 வருஷம், அதாவது மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பீரியடை கார்போனிஃபெரஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த கார்போனிஃபெரஸ் பீரியடில் எல்லா கான்டினென்ட்ஸ், எல்லா கண்டங்களும் எப்படி இருந்ததுன்னா ஒன்றிணைந்து இருந்தது. அந்த கண்டத்தினுடைய பேரை வந்து பேஞ்சையான்னு சொல்கிறோம். இது ஒரு சூப்பர் கான்டினென்ட், எல்லா கான்டினென்ட்ஸும் ஒன்றிணைந்து இருக்குது. அந்த கான்டினென்ட்டை நம்ம பேஞ்சையான்னு சொல்கிறோம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஓஷன், இதை சுற்றி ஒரே ஒரு வாட்டர் மாஸ். இந்த வாட்டர் மாஸோட பேர் வந்து பேந்தலாசான்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த காலத்தில் ஒரு 350 வருஷம் முன்னாடி இந்த கார்போனிஃபரஸ் ஏரால இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 350 மில்லியன் இயர்ஸ். ஸோ 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரஃபாக இந்த மாதிரி அமைப்பில் தான் எல்லா கண்டங்களும் இருந்தது. அதுக்கப்புறம் பிளேட் டெக்டானிக்ஸினுடைய எஃபெக்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விரிசல்கள் ஏற்படுது. இந்த பேஞ்சையாக்குள்ளே இரண்டு பாகங்கள் இருக்குது. இந்த நார்தன் பார்ட்டை லௌரேஷியான்னு சொல்கிறோம், கீழே இருக்கக்கூடிய சதர்ன் பார்ட்டை கோண்ட்வானா லேண்ட்னு சொல்கிறோம். இப்போது இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லௌரேஷியா கோண்ட்வானா லேண்ட் இந்த 2 பார்ட்லேயும் க்ரஸ்ட்டில் விரிசல்கள் ஏற்படுது. விரிசல்கள் எதெல்லாம் ஏற்படுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிசிசி ஃபோர்ஸஸ் மூலமாக, பிளேட் டெக்டானிக்ஸ் எஃபெக்ட் மூலமாக தான் இந்த விரிசல்கள் ஏற்படுது. அப்போ அந்த பேஞ்சையா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஏற்பட்டு இந்த கிறிஸ்டல் பிளேட்ஸ் விரிசல் ஏற்பட்டு உடையுது. அப்போ இந்த கிறிஸ்டல் பிளேட் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பிளேட்ஸாக இது உடைந்து மாறுகிறது. அப்போ லௌரேஷியாவும் நிறையா பார்ட்டாக உடஞ்சிருச்சு, கோண்ட்வானா லேண்டும் நிறையா பார்ட்டாக உடஞ்சிருச்சு. லௌரேஷியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, யுரேஷியா இதெல்லாம் வந்துடும். அதே போல் கோண்ட்வானா லேண்ட் உடஞ்சி எப்படி மாறுது, இந்த சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் கோண்ட்வானா லேண்ட்லேருந்து உடைந்து வரக்கூடிய அந்த பார்ட். இது இன்னுமே மேற்கொண்டு உடையுது பாருங்கள். மேற்கொண்டு இங்கே இன்னும் உடைந்து போகுது பாருங்கள். மேற்கொண்டு இன்னும் உடைந்து செல்லுது. அந்த கிறிஸ்டல் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இன்னும் ஃபர்தர் டிவிஷன்ஸாக போகுது. இது இன்றைக்கி தேதியில் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி தேதியில் நம்ம அட்லஸில் பார்க்குற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. நம்ம பார்க்குற போல் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. அப்போ இந்த 350 மில்லியன் இயர்ஸாக இது ஒரு சைக்கிளாக நடைபெற்றுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரே பார்ட்டாக இருந்த பேஞ்சையா, அதுக்கப்புறம் விரிசல் ஏற்பட்டு இந்த பிளேட்ஸாக உடையுது. உடஞ்சி அதுக்கப்புறம் மேற்கொண்டு உடஞ்சி ஃபர்தர் டிவிஷன்ஸ் ஆகி இன்றைக்கி தேதியில் இது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய கண்டங்களை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நாளைக்கு மறுபடியும் இந்த கண்டங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இதே மாதிரி ஒரு சிங்கிள் கான்டினெண்ட்டாக நாளைக்கு ஃபார்ம் ஆகலாம். அப்போது நாம் இதில் நம்ம என்ன கவனிக்கிறோன்னா, பிளேட் டெக்டானிக்ஸ் எஃபெக்ட் மூலமாக இந்த மாற்றங்கள் எர்த்து க்ரஸ்ட்டில் ஏற்படுது. இதனால் எர்த்து க்ரஸ்ட் ஒரே பார்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல, அது மேற்கொண்டு அது மூமெண்ட்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் கான்டினென்ட்ஸும் சீஸும் அதனுடைய பொசிஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பேந்தலாசாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேஞ்சையான்ற கான்டினெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய லேண்ட் மாஸ். அப்போ அந்த காலத்தில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரே ஒரு ஓஷன் தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேந்தலாசா எப்படி உடஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் உருவாடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பேந்தலாசா இந்த சிங்கிள் வாட்டர் பாடியாக இருந்தது இதுக்குள்ளே வருது பாருங்கள். அப்போ ஓஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உருவெடுக்க ஆரம்பிக்குது. சிங்கிள் ஓஷனாக இருந்த பேந்தலாசா டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட் ஓஷன்ஸாக உருவெடுக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அதே போல் அது இன்னும் ஃபர்தராக டிவைட் ஆகுது. கடைசியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு இன்றைக்கி டேட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது.